ஆமாம் ஆமாம். நான் இப்பொழுது அமெரிக்காலேருந்து வந்துட்டேன். இப்போ யூஏஇல இருக்கிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ப்ரீச்சிங் ஃப்ரம் யூஏஇ, அபுதாபி. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனுடைய கிருபை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் இன்னொரு உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு. இல்ல நான் இன்னொரு லைன்ல இருக்கிறனால எனக்கு இங்க எக்கோ ஆகுது. நான் அதுல இருந்து லீவ் பண்ணிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அருமையான ISTF குடும்பத்தாரே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்தார். ஆமென். காலங்களின் சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாத ஒரு பதஷ்ட நிலைமை காணப்படுகிறது. எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன என்றால், நீங்க கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் முதல்ல சொல்லுகிற காரணம், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் முதல்ல சொல்லுவார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுவாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இது ரெண்டு தான் ரொம்ப அதிகமாக கடைசி காலத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம் இருதயத்தை ஒருமனப்படுத்தி மிச்சம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை நிறுத்தி, காரணம் என்ன என்றால், நாம் கேட்க இருக்கிறது இஸ்ரவேலின் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். அல்லேலூயா. இறைவனுடைய வார்த்தைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தைகள். ஆகவே ஒருமனப்படுவோம், செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். எங்களிடத்திலே ஒரு மனம் திரும்புதலை நீர் எதிர்பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மனம் திரும்புகிறதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசும். இந்த சபைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு என்ன வார்த்தை வேண்டும் என்பது உமக்கு மாத்திரமே தெரியும். அடியேனுக்கு தெரியாது ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் அருளினால் அடியேனை நீர் மறைத்தருளும்படியாக மிக தாழ்மையோடு கூட கேட்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு எக்ஸ்பாசிட்டரி சர்மன், அதாவது வேத விளக்க பிரசங்கத்தை தான் நாம் கேட்க போகிறோம். யூசுவலாக நான் அடிக்கடி உங்களிடத்துல பேசுகிறது எல்லாமே ஒரு தலைப்பின் அடிப்படையில் தான் நான் பேசுவது வழக்கம் உண்டு. ஆமேன் ஆமேன். நான் ரெண்டும் செய்வது உண்டு. நான் பெரும்பாலும் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக அழைக்கப்படும் பொழுது அவைகளை நான் முக்கியப்படுத்துவது உண்டு. ஆனாலும் இந்த நாளிலே நான் வேத விளக்க பிரசங்கமாகத்தான் கேட்க இருக்கிறோம். அதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியர் என்ற புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 4 to 8 வசனங்கள், 5 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லேலூயா. கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நம்ம ஒரு 5 வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். முதல் வசனம் நமக்கு சொன்னது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய கேள்வி அதுதான். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க நான் ஆசைப்படுகிறேன். நெஞ்சில் கை வைத்து நான் உண்மையிலேயே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையிலே, அதாவது நம்ம அப்படித்தானே நினைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. Do you experience that joy? நம்ம அப்படி கேட்கும் பொழுது பிரியமானவர்களே, நிறைய நேரங்களிலே நான் நிறைய விசுவாசிகளிலே உலகம் எங்கிலும் நான் பார்க்கிறேன். தனித்து அவர்களோடு கேட்கும்போது நான் அந்த சந்தோஷம் எனக்குள்ள இல்லை. எனக்குள்ள நிறைய பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்களோடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம ஒரு 5 வசனத்தை வாசித்தோம். ஆனா ஆவியானவர் அதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதையும் அதனுடைய ஆழங்களையும் நம்ம இப்பொழுது இதுல 3 காரியத்தை தான் நாம் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்க மேல இருந்து கீழே வாசித்தீங்க. ஆனா இந்த வசனத்தை நீங்க பூரணமாக அறிந்து உணர்ந்து பயனடைய வேண்டும் என்றால் கீழிருந்து மேலாக போக வேண்டும். அல்லேலூயா. 8வது வசனத்திலிருந்து நீங்க 4வது வசனத்திற்கு நீங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறினீங்கன்னா you will be able to reach it. ஆவியானவர் ஆச்சரியமாய் வேதத்திலே அநேக மகத்துவங்களை மறைத்து உண்மையாய் அதை தியானிக்கிறவர்களுக்கும் அதை வாஞ்சிக்கிறவர்களுக்குமே புரியும் வண்ணமாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் எப்படி நான் வேதத்தை திறந்து, அதனாலதான் சங்கீதத்துல 1ஆம் சங்கீதத்துல சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, நீ பிரியமா இல்லைன்னா நிறைய காரியம் நமக்கு விளங்கவே விளங்காது. பிரியமா பாருங்க. அப்புறம் 8வது வசனத்துக்கு நம்ம போவோம். 3 காரியங்களை தான் நாம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். ஒருவேளை இது ஒரு சுருக்கமான செய்தியாக கூட இருக்கக்கூடும். போகட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்று பார்ப்போம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, this 5 scripture is a pivotal. அதாவது ஒரு டோருக்கு ஹிஞ்ச் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுலதான் கதவை ஆடுவாங்க. அது மாதிரி உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஹிஞ்சஸ் தான் இந்த 3. ஒரு டோருக்கு பாத்தீங்கன்னா பெரிய டோருக்கு 3 ஹிஞ்ச் இருக்கும். உங்க வீட்டுல பாருங்க 7 அடி டோரா இருந்தா ஒரு 3 ஹிஞ்ச் இருக்கும். I am only going to talk about these 3 hinges. பிரியமானவர்களே, முழு கவனத்தை இதற்கு கொடுங்கள். இந்த செய்தியை உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை அது நிச்சயமாக மாற்றி போடும். அல்லேலூயா. இந்த கடைசி காலம் பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் மாத்திரமே வாழ விடுகிற காலம். ஆமென், ஆமென், ஆமென். முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிற மிக பிரதானமான காரியம் அதுதான். நான் இந்த 3லும் ஒன்றை முக்கியப்படுத்துவேனானால் இதைத்தான். ஆமென். கடைசியாக சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லிட்டு கீழே பாத்தீங்கன்னா அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்களேன். என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. உண்மையுள்ளவைகளை அது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்க என்ன பைபிள் சொல்லுதுங்க? It's a great concept the word of God is teaching you and me. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சின்ன லிஸ்ட் இருக்கு. But the bottom line is very important. அதனுடைய கோடிட்டு காட்டுகிற காரியம் என்ன என்றால் பிரியமானவர்களே, நீ உன் சிந்தையில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே. அல்லேலூயா. அதை கோடிட்டு காட்டுகிற காரியம்.
உண்மையிலே சொல்றேன், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேர் என்னன்னா ஆக்ஷன் ஓரியன்டாவே இருப்பாங்க. பாவம், பாவம் எப்ப பாவம் ஆகுது? ஒரு செயலில் முடியும் பொழுது அது பாவமாய் மாறுகிறது. ஆமென். செயலில் முடியும் பொழுது ஒண்ணு. இன்னொரு என்ன பாவம் ஆகுது? நம்ம ஒரு காரியத்தை செய்ய சின்ன பொமிஷன், நம்ம ஒரு நல்ல காரியம் அதை செய்யாமலே விட்டுருவோம். ஆமென். ஒண்ணு செய்யறதுனால பாவம் செய்வோம், இல்லைன்னா செய்யாம இருக்கிறதுனால பாவம் செய்வோம். ஆனா உங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமா நீங்க சரியா கவனம் செலுத்தாத, இன்னைக்கு திருச்சபைகளில் அதிக கவனம் செலுத்தாத ஒரு இடம் எது தெரியுமா? உங்கள் சிந்தை. அல்லேலூயா. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் மைண்ட். அதான் வேதாகம் அடிக்கடி இருதயம் என்று சொல்லுகிறது. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் தி மைண்ட் ஃபர்ஸ்ட். நம்முடைய சிந்தனா சக்தி இருக்கு பாத்தீங்களா? அந்த சிந்திக்கிற செயல்படுகிற பிளாட்ஃபார்ம்ல தான் பிசாசுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He can come in at any time he wants. உங்கள் மூளையிலே அவன் விதைக்க கூடும். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சு கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டுமாம்? நான் எதை சிந்திக்க கூடாது என்பதிலே உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இவைகளெல்லாம் சிந்திக்க மாட்டேன். You should know, நான் இவைகளை எல்லாம் சிந்திக்க மாட்டேன். இவைகள் தேவனுடைய வசனத்திற்கு புறம்பானவைகள், என் தேவனுடைய இருதயத்திற்கு புறம்பானவைகள், அவர் எனக்கு ஆவியின் கனிகள் என்று சொல்லி இருக்கிறவைகளுக்கு புறம்பானவைகள். உங்க மூளையில, உங்க சிந்தனையில எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பெர்ஃபெக்டா கிறிஸ்டியன் லைஃப் வாழணுங்கும் போது சில நேரங்களிலே முடியாமல் போகலாம். நான் சொல்லவில்லை பிரியமானவர்களே, வேதாகமம் எச்சரிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யூ ஷுட் பி வெரி டெஃபினைட் whenever. நான் இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. repetition is the mother of learning. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் இவைகளை, அதாவது சிந்தனை வரும், பிசாசு கொண்டு வருவான். நிறைய நேரங்கள்ல நீ என்ன பெரிய பரிசுத்தம், பயங்கரமா ஊழியம் பண்ற, காணிக்கை கொடுக்கற, ஸ்தோத்திரம் பண்ற, பெரிய பெரிய இதெல்லாம் காணிக்கெல்லாம் கொடுக்குற, உனக்கு அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? எவ்வளவு துடிக்கிற நீ, கேட்டாரா? கேட்க மாட்டாரு. அப்படிதான் பேசுவோம் பிரியமானவர்களே. நீதான். அப்போ ஒரு விதமான ஒரு உணர்வு நமக்குள்ளே உண்டாகும். Be careful. Bible warns you. இவைகளையே இந்த இடத்துல பாசிட்டிவா எழுதி இருக்கிறேன். But there is also a negative side behind that. எப்படி இருக்கணும்? நான் எவைகளை சிந்திக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும், எவைகளை சிந்திக்க கூடாது என்று அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பிசாசு உங்களை அப்படி உலட்டுவா பாத்துங்க. நீ அப்படிதான் கொஞ்சம் என் வாழ்க்கையை அவர் கையில கொடுத்துருக்கா, நம்ம அதை டீட்டெயிலா பார்ப்போம். நீ அங்க போய் பேசு. எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை ஏசப்பா கையில இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் அங்கலாய்ப்போடு காத்திருக்கிறேனே, என் வாழ்க்கையின் இந்த பிரச்சனை என்னிடத்தில் இல்லை, என்னை ரட்சித்தவருடைய கைகளில் இருக்கிறது. அது நீ இங்கு பேசி பிரயோஜனம் இல்லை, அங்கு போய் பேசு என்று சொல்லுகிற சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டும். அப்படித்தான் அவனை வெட்டணும். அல்லேலூயா. சில நேரங்களில் அப்பாலே போ சாத்தானே, இப்படிப்பட்ட சிந்தனைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? இம்மீடியட்டா சொல்ல நீங்க பழகணும். அல்லேலூயா. கருமையான தெய்வ ஜனமே, நீங்க உங்க சிந்தனையில விட்டுட்டீங்கன்னு வைங்க, தட் இஸ் த ஒன் ஆஃப் த கேட்ஸ் சேட்டன் யூசஸ். ஏன்னா அவன் ரெண்டு காரியத்தை உங்க மூளையில கொண்டு வர பார்ப்பான். அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதான். ஒண்ணு, உங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்து அது மூலமா உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும்னு பார்ப்பான். இல்லைன்னா அந்த சிந்தனை ஒரு பாவமாக செயலிலே வந்து முடிந்து அதற்கு பின்பு உங்களுடைய ஜெபங்களுக்கு தடைகள் வர வைத்து உங்களுடைய வாழ்க்கையில நுழைய பார்ப்பான். Be careful. ஆமென் பிரியமானவர்களே. இந்த காலையில தேவன் ஆழமாக உங்களுக்கு சிந்திக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையா இருக்கலாம், உங்கள் சரீரத்தை குறித்த கவலையா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்த காரியமா இருக்கலாம், உறவுகள், பிள்ளைகளோடு உள்ள உறவுகள், உறவினர்களோடு உள்ள உறவுகள், சபைகளில் உள்ள உறவுகள், ஊழியத்தை குறித்து ஒருவேளை கவலையா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, உங்கள் சிந்தனை சரியாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். Are you thinking
நீங்களும் நானும் சரியாக சிந்திக்கிறோமா என்று யோசியுங்கள் பிரியமானவர்களே. சிந்தனை தானே நம்மளை அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஆமே. Every evil starts first in the mind, then goes to the heart. பாருங்க எப்படி நம்ம சிந்திக்கணுமா, தவறான ஒரு காரியம் வரும்போது அதை இம்மீடியட்டா டெர்மினேட் பண்ண பழகுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இச்சையான காரியம், பாவ காரியம் வரும்போது, ஒரு உலக ஆசை நம்மிடத்திலே வந்து நம்மளை அப்படியே கொள்ளையாக எடுத்துக்கொள்ள நினைக்கிற பொழுது நாம் வேதத்தை, அதுதான் நம்ம வேதம் நிறைய தியானிக்கிறோம். இந்த சிந்தனை வேதத்தின்படி சரியானது தானா? ஒண்ணுமே வேண்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சில காரியங்களை, அந்த யுத்த காரியங்கள் மாதிரி எல்லாம் சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. நீங்க எந்த யுத்தம் நீங்க காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை கூட விட்டுருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு யுத்த காரியம் நீங்க ஏதாவது உங்களை அறியாமலே பாத்தீங்கன்னா ஒரு சைடு சேருவீங்க. ஒரு சைடு சேர்ந்தவனும் அடுத்தவெல்லாம் செத்தானா நல்லா இருக்குங்கிற எண்ணம் கூட வரும். வந்துச்சா வரலையா ஃபியூச்சர்களுக்கு? நீங்கள் இந்த ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா என்று இயேசு கேட்டார். How many times, even though we pray that way, sometimes such an evil thought comes in. ஏன்னா நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை பிரியமானவர்களே, நம்முடைய ஜென்ம சுபாவத்தை கர்த்தருடைய கிருபையினாலே அடக்குவதுதான். ஆமே, ஜென்ம சுபாவம் உள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. அது ஆவியின் கனிகளாய் மாற வேண்டும். ஜென்ம சுபாவம் ஏன் ஆண்டு பைபிள்ல எப்படி எழுதிருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கிறது. நீ அது கொஞ்சம் திறந்து விட்டேன்னா 4 பேரை கடிச்சு கொண்டுறீங்க. Be careful in your thinking. உங்கள் சிந்தை நீங்க பிசாசை எதிர்த்து நிக்கணும்னா சிந்தை, நம்ம அதுக்கான வசனங்களுக்கு நாம் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறோம் பிரியமானவர்களே. You have to be careful. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஜனம் நீ எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கவனமாக இல்லாமல் போவாயானால் நிச்சயமாகவே அவனுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். எப்படி நம்ம சிந்திக்கணுமா? கடைசியாக சகோதரரே, பிலிப்பியர் சபைக்கு என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். ஆவியானவர் எழுதியிருக்கிறார், உண்மையுள்ளவைகள் எவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சில நேரங்களில் we will be tempted. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அது அந்த கணவனுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு இது இல்ல, சில சமயம் அவர் துன்பப்படுத்துறாரு மாதிரி சுச்சுவேஷன். ஒரு இமேஜின் எக்ஸ் ஒருத்தங்க நீங்க இல்லாம இருக்கலாம், எக்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த பிள்ளை அழும் இப்படிங்கும் போது, அப்போ உங்க மனசு அங்கலாய்க்கும். அப்போ ஜென்ரலா நமக்கு என்ன தாட் வரும்னா, ஒரு ஜென்ம ஸ்வாவத்துல பேச சொல்லி வரும். இல்லை, அந்த நேரம் தான் நீங்க ஆவியினால் நிறந்து ஞானத்தோடு சிந்திக்க வேண்டும், ஞானத்தோடு பேச வேண்டும், வசனத்தின்படி பேச வேண்டும். அந்த பொம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்ல மகளே, இல்ல மக்களே, நீ கண்டிப்பா உன் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அன்பின் நிமித்தமாய் அவனை நீ திருத்தி விடலாம். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டப்படி, ஏன்னா நம்ம பிள்ளைல ரத்தம் கொதிக்கும் பிரியமானவர்களே. What I'm talking is not an easy thing. சாதாரண விஷயத்தை இன்றைக்கு ஆவியானவர்களும் பேசவில்லை, ஆனால் உங்களால் முடியும். ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களால முடியாத ஒண்ணு கூட வேதத்தில் எழுதப்படல. உங்களால் இது முடியும். உங்கள் சிந்தனையை சரியாக காக்க உங்களால் முடியும். தேவ கிருபை நமக்கு இருக்கிறது. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒவ்வொரு சிந்தனை உங்களுக்குள்ள வரும்போதும் ஒரு ஸ்கிரீனிங் அப்படி நம்ம ஸ்கேன் மாதிரி ஓடணும். நான் சிந்திக்கிற இந்த காரியம் உண்மை உள்ளது தானா? எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் சபையில இருக்கு, அவரை கண்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிறதே. என் சிந்தனை சரிதானா? என் வாழ்க்கை சரிதானா? என் முக்கியத்துவங்கள் வேத வசனத்தின்படிதான் இருக்கிறதா? கருமையானவர்களை, மீண்டும் மீண்டும் ஒரே கருத்தை தான் இன்றைக்கு நான் சொல்ல தேவனுடைய ஆவியினால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் அருமையான பிள்ளைகளே, உங்கள் நல்வாழ்வை கருதி நான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். உன் சிந்தனைகளை ஜாக்கிரதையாயிரு. எவைகளை நீ சிந்திக்க கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு காலையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். வேற சிந்திக்காதன்னு பைபிள் சொல்லுது. சேலஞ்சஸ் மே கம். உண்மை எது? உண்மைக்கு புறம்பானது எது? உண்மை எதுங்க? சத்தியம் தான் உண்மை. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல பாருங்க, பிசாசு நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சத்தியம் தான் நமக்கு உண்மை. உண்மை ரெண்டு இருக்கு. உலகம் ஒரு உண்மையை சொல்லும், ஆண்டவர் இன்னொரு உண்மையை சொல்றாரு. உலகம் சொல்லும் அவ்வளவுதான், நீ செத்து போயிருவ, இனிமே உனக்கு நடக்காது, பாரு இன்னைக்கு அப்படிதான், எல்லாரும் அப்படிதான், அப்படித்தான் ஜெனரலைஸ் பண்ணும். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உயிரோடு இருக்கிறேன், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும். இரண்டு நம்முடைய மனதுக்குள்ளே நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. உலகம் கொடுக்கிற இல்லை பிசாசை. ஒருவேளை இது உண்மையாக கூட, maybe it is a proven thing. ஆனாலும் என் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுகிறது. ஆகவே நான் அந்த சிந்தையை என்னிடத்தில் வெட்டி விட்டு வேத வசனம் என்ன சிந்தையை சிந்திக்க சொல்லுகிறதோ அந்த உண்மையின்படியே நான் சிந்திப்பேன். Be careful. உண்மை, சத்தியமே உண்மை பிரியமானவர்களே. அல்லேலூயா. அடுத்து பாக்குறாங்க, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ. பாருங்க, ஒரு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல ஒரு எல்டருக்கு கீழ்ப்படுகிறதுனாலே இட்ஸ் இம்பாசிபிள். ஒழுக்கம், காலையில எந்திரிக்கலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, நேத்து நம்ம லேட்டா படுத்திருக்கோம், கொஞ்சம் லேட்டா தூங்கும். எல்லாம் நம்முடைய திங்கிங் பட் இட் இஸ் கான்ட்ரடிக்டரி டு தி வேர்ட் ஆஃப் காட். ஒழுக்கம். வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு வருவோம், ரொம்ப ஜெனுவின்லி டயர்டா தான் இருப்போம். வீடு பார்த்தா துவைச்ச துணி அங்க கிடக்கும், செருப்பு இங்க கிடக்கும், பாத்திரம் அப்படியே கழுவாம காலையில அவசரமா சமைச்சு போட்டது கிடக்கும், ஒண்ணும் இல்லாம இருக்கும். அப்ப நமக்கு புருஷன் மேல ஒரு கோபம் வரலாம். யோசிச்சு பாருங்களேன். சரி, நம்ம போய் படுப்போம், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் முடியாது. இல்ல, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வீடு, தேவனிடத்துக்கு எனக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள், நான் இதை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் நான் வைத்திருக்க வேண்டுமே. அந்த சிந்தை வரணும் பிரியமானவர்களே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாம் எனக்கு பலன் உண்டு. அவர் இப்பொழுது எனக்கு பலன் தருவார். என் கண்கள் முன்பதாக தவறான காரியங்கள் வீட்டிலே காண்கிறேன், அதை ஒழுங்குபடுத்துவேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒழுங்கற்ற காரியங்களை காண்கிறேன், அதை ஒழுங்குபடுத்துவேன். ஒழுக்கமுள்ளவைகளோ அதுதான் உங்க சிந்தையா இருக்கணுமா பிரியமானவர்களே. ஒழுக்கம் எது? ஒரு சபையை நடத்துகிறதுல ஒழுக்கம் எது? ஒரு ஊழியத்தை செய்கிறதுல ஒழுக்கம் எது? நமக்கு 1000 ஆசை இருக்கலாங்க, நமக்கு 1000 சூழ்நிலையில நம்ம இருக்கலாம். But what the scripture is saying, what the spirit of the Lord is saying, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் பைபிள்ல வாசிக்கிறது தெரியுமா? நீங்கள் சிறு குழந்தையை போல மாறாவிட்டால், ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா அது ஒரு பொருள் வச்சிருந்தாலும் ஒரு தேவைன்னு எல்லாம் அப்பா இல்லைன்னா அவங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளும் நமக்கு ஒரு சிந்தனை அப்படி வரும் பொழுது தவறா இருந்தாலும் டெர்மினேட் பண்ணிட்டு ஏசப்பட்டு நம்ம போய் கேட்கணும். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். வேறு சிந்தை வரும் பொழுது வெட்டி விடணும். எது ஒழுக்கம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில மன்னிக்கிறது ஒழுக்கம் பிரியமானவர்களே. எல்லாரையும் நம்ம மன்னிச்சிட்டோமா? This is very important. அதாவது மனம் திரும்புதலின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ. அடுத்து பாருங்க, நீதி உள்ளவைகள் எவைகளோ. நிறைய நேரங்கள்ல பார்த்தா பைபிள் சும்மாலாம் அந்த பாயிண்ட கொடுக்கல, இதெல்லாம் கீ ஃபேக்டர்ஸ். அநீதியா நம்மளை சிந்திக்க சொல்லி நிறைய சொல்லும். அதாவது சூழ்நிலை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்த சொல்லும். ஜஸ்டிஃபை பண்ணுவோம் நம்மளே. சரி, இது என்ன செய்யறது, இப்போ உலகத்துல இப்படித்தானே இருக்கு, நம்ம இதை எப்படி செய்ய முடியும், சரி இது நமக்கு ஒரு தேவை இருக்குல்ல, இப்ப நம்ம என்னதான் பண்றது? Wrong before the sight of God. எனக்கு அருமையான தேவஜனமே, நீ யார்? கர்த்தருடைய பிள்ளை. நீ நீதியோடு சிந்திக்க வேண்டும், நீதிக்காக உன் உயிரையே கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார்.
நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை, என் சிந்தனை நீதியின் மேல் இருக்கும், நீதியின் பக்கம் இருக்கும். சில நேரங்களில் ஊழியங்கள்ல திருச்சபைகளில் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கெயின் கிடைக்கிறதுக்காக கூட மிச்சவங்களை மட்டம் தட்டிடுவாங்க. சில நேரங்கள்ல நிறைய பார்த்துக்கலாம். பெரிய 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 பாஸ்டர் மாதிரிலாம் பாத்தீங்கன்னா தாம் பிள்ளைகளுக்கு அவ்வளவு தாளந்து திறமை இருந்தாலும் அவங்கள கொண்டாந்து வேலை வைப்பாங்க. மிச்சவங்களை வந்தாலே நீல போப்பா. அநீதியான காரியங்கள். மோசையுடைய பிள்ளைய ஆண்டவர் கொண்டாடவே இல்லை. அவங்க என்ன நமக்கு ரொம்ப தெரியாது. ஒருவேளை தேவன் ஒரு சில பாஸ்டருடைய பிள்ளைகளை கொண்டு வரலாம். நான் யாரையும் குற்றப்படுத்தி யாரையும் மனதில் வைத்து நான் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, நாம் நீதியின் சிந்தையில் இருக்கிறோமா? எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்படி வேதத்தை அணுவாய் எழுதி வைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எவ்வளவு எதிர்பார்ப்பார் என்று பாருங்கள். நம்முடைய சிந்தனைகள் நீதியோடு இருக்கிறதா? தயவு செய்து சொல்றேன், நீதி இல்லாத சிந்தனை வந்தா நான் இவைகளை சிந்திக்க மாட்டேன் என்று ஏற்கனவே நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன். நீங்க அப்படி ஒரு பிரின்சிபிள்குள்ள வரலன்னா you will continue thinking that. சில நேரங்களில் 4 பேரோட ஒரு கார்ல போகும்போது, ஒரு சூழ்நிலையில போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப உங்க மனதை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நீங்க வேற ஒரு சிந்தனையில எல்லாம் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதியுள்ளவைகள் அவைகளோ அதான் நீங்க சிந்திக்கணுமா? அடுத்து பாருங்க, கற்புள்ளவைகள் அவைகளோ, நோ அடல்ட்ரேஷன். அருமையானவர்களே, பரிசுத்தத்தை குறித்து தான் நம்ம சிந்திக்கணும். அதுதான் இங்க சொல்லுது, கற்புள்ளவைகள் அவைகளோ. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்பதான் ஒரு பிள்ளை ஆக முடியும். பிரியமானவர்களே, சும்மா இல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க எல்லாரும் போயிடலாம். அப்படிலாம் போக முடியாது. இன்னும் என் இருதயத்தை, என் ஈரக்கொலையை ஆட்டுகிற ஒரு வசனம் உண்டு பிரியும். அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லிடுது. ஏசாமியா சொல்றாரு. யாரு கொஞ்சம் அநேகர் வருவார்கள் அப்படி சொல்லியிருக்கலாம், சொல்லல. நாம் எப்படி வாழ்கிறோம் பிரியமானவர்களே? பரிசுத்தம் நம்முடைய முக்கியமா இருக்கிறதா? பரிசுத்தத்திற்காக நாம் வாழ்கிறோமா? நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா தேவையில்லாம போனை போட்டு யார்கிட்டயாவது ஒண்ணுமே இல்லாத மேட்டர் ரொம்ப நேரம் பேசிட்டு நிப்பாட்டுவோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கற்புள்ளவைகளையே சிந்திக்க வேண்டும், பரிசுத்தமானவைகளையே சிந்திக்க வேண்டுமா? எவ்வளவு காலங்கள் மாறிவிட்டேன்னா, கற்புக்கு பகை உண்டாக்கக்கூடிய அனைத்து நம்ம கைக்குள்ளே இருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்ற, நம்ம எந்த போனை யூஸ் பண்றோமோ அதுக்குள்ளேயே அத்தனை அநியாயங்களும் இருக்கிறது. அப்ப டிஸ்கிரிப்ஷன் தேவை. இந்த போனை நான் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்ப யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கற்புள்ளவைகளையே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இது உங்க பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்க. நீ இப்படி சிந்திக்க கூடாது மக்களே, நீ இப்படி சிந்திக்க கூடாது என் மகளே, என் மகனே. ஆண்டவர் எவ்வளவு ஆழமாக சொல்லுகிறார் பாருங்கள். சிந்திங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை இன்றைக்கு இதுவரைக்கும் நான் சிந்தனையை குறித்து இப்படி நினைக்கவே இல்லையேன்னு சொன்னா, இவ்வளவு நாள் நம்ம பாவம் தான் செஞ்சிருக்கோம். பாவ அறிக்கை சொல்லுவோம். ஆண்டவரே, என் இஷ்டப்படியே என் மூளை, என் வாழ்க்கை, என் சூழ்நிலைன்னு நான் சிந்தித்து விட்டேனே. உம்முடைய வாழ்க்கை, நீர் விரும்புகிறபடி வாழ வேண்டிய, நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, அதை உம்முடைய விருப்பத்தின்படி நான் சிந்திக்காத என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ. அன்புள்ளதான் சிந்திக்கணும். ஒரு காரியத்தை செய்யும் போதே இது அன்புனால் நிறைந்தது தானா, அன்புனால் வந்தது தானா? அன்புள்ளவைகள் எவைகளோ. அன்பு இல்லாத காரியத்தை நம்ம சிந்திக்கவே கூடாது. பைபிள் சொல்லுது அன்புள்ளவைகள் எவைகளோ. எவ்வளவு நேரங்கள்ல பார்த்தா, நான் சொன்ன பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம அந்த இன்னைக்கு இருக்க கரண்ட் சினாரியோ பார்க்கும்போது ஒரு ஹேட்ரட் நமக்குள்ள வர்றது வாய்ப்பு இருக்கு. பி கேர்ஃபுல் ஆன் தட். அன்புள்ளவைகள் எவைகளோ. புண்ணியம் எதுவோ. ஆமென்.
நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க தலைமுறை 1000 தலைமுறைக்கு எதெல்லாம் நன்மை செய்யுமோ அதையே சிந்திக்கணுமா நீங்க. God only not interested in your action, he is also interested in how do you think. ஏன்னா ஆக்ஷன்ஸ் தான் நெட் ரிசல்ட்டை கொடுக்கும். அது சரியா இருக்கணும்னு நீங்க சரியாக சிந்தித்தால் தான். தாவீது பாத்தீங்கன்னா அடிக்கடி தாவீது தன் இருதயத்தை தேற்றிக் கொண்டான். வேற ஒண்ணுமே இல்லைங்க, அவன் தன்னோடையே பேசினான். என்ன சொன்னா, டேய் இப்படி எல்லாம் சிந்திக்காதடா, நீ விசுவாசத்தின்படி சிந்தி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. நீங்களும் அப்படித்தான் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்கள் சிந்தையை வெட்டுகிற காரியத்துல நீங்கள் உங்களோடு பேசித்தான் வேண்டும். எலிமினேட் தட். கருமையான தேவஜனமே, புண்ணியம் எதுவோ, ஆமென், புகழ் எதுவோ, நமக்கு என்னங்க புகழ்? அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் புகழை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. எது உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கு நல்ல பேரை கொண்டு வருமோ அவைகள் ஒருவேளை நல்லா படிக்கிறதா இருக்கலாம், அவன் 4 பேருக்கு தர்மம் பண்ணுகிறதா இருக்கலாம், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இத நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நீங்க அழகாக பார்க்கலாம். உங்க பிசாசை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய கவசத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்காரா, கொடுக்கலையா? ஆமே. இவைகள் எல்லாம் நீங்க பிரதானமா வச்சிருந்தீங்கன்னா பிசாசை எதிர்த்து நீங்கள் வாழ முடியும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் அதிகமா தியானம் பண்ணுங்க. அதுல ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும். தலைச்சீரான்னு என்ன அர்த்தம்? மைண்டுக்கு ஹெல்மெட் போடுங்கிறார். ஹெல்மெட் போடுன்னு என்ன அர்த்தம்? சில இதை நீ சிந்திக்க கூடாது, அதுக்கு ஒரு ஹெல்மெட்டை போடு, ஒரு பூட்டை போடு. அப்படி நீ போட்டேன்னா உன்னை ரட்சிக்கும்ங்கிறார் ஆண்டவர். ரட்சண்யம் வெறும் தலைச்சீராவையும் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. உன்னை ரட்சிக்கக்கூடிய, உன் சிந்தனையிலேயே உன்னை கெடுக்கக்கூடிய காரியங்கள், உன்னை வருத்தப்படுத்துகிற காரியங்கள் வரும் பொழுது அங்கேயே வேரோடு பிடுங்கி ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பு உங்களுக்கு வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையின் சோதனை, வேதனை, கண்ணீர்களில் இருந்து நீ உன் சிந்தையை கரெக்ட் பண்ணிட்டு வான்னு ஆண்டவர் சொல்லுவாரு. உன்னை ஏற்கனவே பைபிள்ல சொல்லிட்டேனே, நீ ஏன் உன் சிந்தையவே இன்னும் கரெக்ட் பண்ண மாட்டேற? பிறகு என்ற ஜெபம் பண்ற, பழையபடியும் நீ அதே சிந்தையிலே இருக்க. ஜெபிக்கிற, துதித்து பாடுற, ஆனா அதே பழைய ஜென்ம சுவாப சிந்தையில இருக்கு. உன் சிந்தையை நீ மாற்ற வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். இப்ப அப்படியே நான் 6ஆவது வசனத்துக்கு ஜம்ப் ஆயிடுறேன், நமக்கு டைம் இல்லை. ஆமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? விசுவாசி, இது பெரிய பிரச்சனைங்க, இது எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? எனக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க, நான் எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லங்க. 4th ஸ்டேஜ் கேன்சரா இருந்தாலும் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவன் இதை குணமாக்க வல்லவர். ஒருவேளை அவர் குணமாக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் அவரிடத்துல சீக்கிரமாய் போய் சேர்ந்துவிடும். அல்லேலூயா. டாக்டரே அசரணுங்க. It is an instruction from the Lord. முதலாவது பார்த்தமே, உன் சிந்தைகளை எவைகளை சிந்திக்க வேண்டும், எவைகளை சரியாக சிந்திக்க கூடாது என்பதை ஆணித்தரமாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்பது கட்டளை. இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இது கட்டளை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டதின் பிரதிபலன் அப்படியாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டளையை சொல்றாரு, உங்க சாய்ஸ் எல்லாம் இல்ல, முடிஞ்சா சௌரியம் இருந்தா கவலைப்படாம இருப்பா, அப்படி சொல்லல பைபிள். இன்னைக்கு காலையில உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலை, சில காரியங்களுக்கு கவலைப்படலாம், அப்படியே இருக்கு. கவலை வரும் பிரியமானவர்களே. நீங்க ஒருவேளை கேட்கலாம், என்னங்க பி பிராக்டிக்கல், எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும் மனுஷனா பிறந்தா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, வேதம் கவலைப்படாதிருங்கள் ஒன்றுக்கும் சொன்னா உங்களால கவலைப்படாம வாழ முடியும். அது ஒரே ஒரு கூட்டத்தாலதான் முடியும். அதை இயேசுவை பின்பற்றி அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒரு கூட்டம் மாத்திரம் தான் இந்த உலகத்தில் அப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிற கூட்டம். அந்த கூட்டம் நீ. ஒரே ஒரு கூட்டம். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கவலைகள் எப்படி இருக்கிறது? உலகத்தான் எதை கவலைப்படுறானோ அந்த கவலை மட்டும் இருக்கு. அவனுக்கு வேலை இல்லைன்னா கவலைப்படுவோம், நம்மளுக்கு வேலை இல்லைன்னா கவலைப்படுவோம்.
அவனுக்கு வியாதி இருந்தா கவலைப்படுவோம், நம்மளும் வியாதி இருந்தா கவலைப்படுவோம். கடவுள் பெயர் மாத்திரமே நாம் மாற்றி இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியம் அல்ல. If you're truly loving God and believing the scriptures, இந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இது எப்ப முடியும் தெரியுமா? அதுதான் பாயிண்ட். அதனாலதான் நான் கீழே இருந்து மேல வரணும்னே. நீங்க உங்க சிந்தையை நீங்க சரி செய்யாம இருந்து நீங்க கவலைப்படாம இருக்கணும்னு அட்டம் பண்ணீங்கன்னா it will be a failure all times. சில நேரங்கள்ல சில செய்திகள் கேட்ட உடனே சில காரியங்கள் வசனத்தை வாசனை கொஞ்ச நேரம் ஓட போற டிராப் ஆயிரும், பெர்மனன்ஸ் இருக்காது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? கொஞ்ச நேரம் முடிஞ்சு மட்டும் அப்புறம் கவலைப்பட்டுக்க அப்படின்னு சொல்லல. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? Trusting God at all times. Trusting God. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன இல்லைங்க? ஏன் பிரச்சனையா? அத ட்ரஸ்டிங் காட்னு இன்னொரு லெட் இட் கோ, அதான் அர்த்தம். என்னைய பொறுத்தவரையில எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்து என் நோட்ஸ்ல தான் எழுதி வச்சிருக்கேன். லெட் இட் கோ. அதாவது ஒரு கப்பல் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டி விட்டு அது அந்த சின்ன அந்த என்ன சொல்லணும் பேப்பர்ல ஒரு போட்டை செஞ்சு பிள்ளைகள் விட்டுட்டு அது பாட்டுக்கு போக நோ கண்ட்ரோல் எல்லாம் போகல. கவலைப்படாத, உங்க அப்பா உங்க வாழ்க்கை கண்ட்ரோல்ல இருக்காரு. லெட் இட் கோ. எனக்கு ஏன் தெரியல, கஷ்டமாக இருக்கு, நீங்க அதை சொல்லலாம் ஜெபத்துல. அதனாலதான் அடுத்து கீழே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூ கேன் ஆல்வேஸ் டாக் டு தி லார்ட் பிகாஸ் யூ ஆர் a child of God. நம்ம எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும்? நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். பிசாசே நீ என்ன வேணாலும் கொண்டு வா. கிறிஸ்து வாழ்க்கையோட மேக்சிமமே, அதாவது அந்த ஹையஸ்ட் லிமிட் என்ன தெரியுமா? எனக்கு கிறிஸ்து மட்டும் போதும், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு எவன் தான் இருதயத்தில் சும்மா பாடுவோம், ஆராதனை செய்வோம், ஆனா இருதயத்துல இருந்து எப்பொழுதும் யாரால சொல்ல முடியுதோ he has attained that point. Christ is enough for me. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு தொழுவத்திலே மந்தை இல்லாமல் போனாலும், எதுவுமே இல்லாவிட்டாலும் நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன் தெரியுமாங்க? என் வாழ்க்கை அவர் கையில இருக்குங்க. எலியாவை பாருங்க, நீ பேசாம இருறா அப்படின்னாரு. அந்த ஆற்று பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கான். நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கிட்டத்தட்ட 6 மாசத்துல 3 மாசத்துல இருந்து 8 மாசம் இருக்கும் போல. தண்ணி எல்லாம் வத்திடுது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது. அது வரைக்கும் அவர் எங்கேயுமே போல. ஏன்னா இங்கதானே இருக்க சொல்லியிருக்காரு. காக்கா கொண்டு கொடுக்குது, ஆகாரம் கொடுக்குது, பிறகு தண்ணி இல்லாம ஆயிடுது. ஆன உடனே என்ன ஆகுது? அடுத்த வார்த்தை வர்ற வரைக்கும் எலிய எங்கேயுமே போலங்க. நீங்க எப்படி வாழ்றீங்க? அவசரம். You know how we live? I will tell you. You trust your mind and use God. That is called religion. நம்முடைய மூளையை சார்ந்து தேவனை உதவிக்கு அழைக்கிறது மதம். தேவன் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையும் வைத்து நம் மூளையை பின்பு பயன்படுத்துகிறது கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியம். Trusting God and using mind is following Christ. But trusting your mind and using God is religion. Be careful. I hope you understand this. எனக்கு அருமையானவர்களே, உங்க முழுசையும் ஆண்டவருக்கு நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது பிரியமானவர்களே. ஆனா மெயினா ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கீழே உங்க சிந்தையை நீங்க கரெக்ட் பண்ணலன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. You can never do anything. You can never do anything. அதாவது உங்களால கவலைப்படாம இருக்க முடியாது. சங்கீதத்திலே நான் ஒரு வசனத்தை தேடுகிறேன். சங்கீதம் 31ஆம் அதிகாரத்துல பாருங்க, அழகான ஒரு வாக்கு இருக்கிறது. நீங்க சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் பகுதி, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எப்ப என்ன நடக்கணும் எது நடக்க கூடாது எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அவருடைய அனுமதி இல்லாம ஒரு முடி கூட உங்க காலையில எந்திரிக்கும் போது நீங்க சீவும் போது உங்க சீப்புல வர்ற முடிக்கு கூட அவர் பர்மிஷன் இருந்தாதான் வருவார். அல்லேலூயா. அவரா உங்களை கைவிட்டு விடுவார். யோசிங்க, நம்ம இயேசு நமக்காக சிலுவையில ஜீவனே கொடுத்தவர். அவர் ஒருத்தர் தான் தெய்வம், அவர் வல்லமை உள்ள தெய்வம். ரெண்டாவது, என்னை முழு மனதோடு அவர் நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு தீமை செய்வாரா நன்மை செய்வாரா? இப்போ நீங்க அந்த பிரச்சனையை பாருங்க. என் தேவன் ஏதோ ஒரு நன்மையை எனக்கு செய்துகிறார். அதனாலதான் அந்த வசனத்துல நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை
ஏதோ நீங்க எனக்கு செய்றீங்க, எனக்கு விளங்கலான வேதனையா இருக்கு, இருந்தாலும் நீங்க செய்யறது சரியாத்தான் இருக்கும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசை நீங்கள் வெட்கப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. அவன் உங்களுக்கு கொண்டு வர்றது, உங்களுக்கு கவலையை கொண்டு வர்றது பாருங்க. நீங்க என்னமோ ரட்சித்தங்கிறீங்க, உங்க வசனத்தை நம்புறாங்கிற அவன் எவ்வளவு கவலைப்படுறான்னு பாருங்க. அதுதான் அங்க போய் நிப்பான். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் தாங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு சின்ன உங்க 4 வயசுல ஒரு பையன் இருக்கிறான், அவங்க அப்பா அம்மாவும் போய் நிக்கிறீங்க, எல்லாம் கூட்டமா இருக்குது. அந்த பையன் வந்து, எப்பா எனக்கு இந்த கேக் வேணும்னு ஆசையா இருக்கு, ஆனா உங்களால வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, எனக்கு தெரியும் நீங்க வாங்கி கொடுக்கவும் மாட்டீங்க, உங்களால உங்கள்கிட்ட ஒண்ணும் கிடையாது, உங்கள்கிட்ட வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க, அப்படி எல்லாரும் முன்னாடி சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க அந்த தாய் தகப்பனுக்கு. ஏன்னா ஒரு கேக்கு கூடயான என்னால வாங்கி தர முடியாது உனக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு தடவை அவிசுவாசமுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுதும் மறைமுகமாக தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறோம், கேவலப்படுத்துகிறோம் கர்த்தரை. அதனாலதான் அவர் ஒவ்வொரு நேரமும் அவிசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கடிந்து கொண்டாருன்னே இருக்கு. ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஒவ்வொரு நேரம் அவருக்கு கோபம் வருது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாம நடப்பது கூடாத காரியம். ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, உங்க சிந்தையை நீங்க சரி செய்யலன்னா நீங்க இந்த வசனத்தை கீழ்ப்படியவே முடியாது. You have to be careful in your thought. அது சிந்தனையில வரும்பொழுது சொல்லுவான் பிசாசு, பாரு உனக்கு இந்த இடத்துல பயங்கரமான ஒரு இது இல்ல, என் அப்பாவுக்கு தெரியும் எப்ப அதை கேட்கணும்னு தெரியும், இந்த பிரச்சனை அவர் கையில இருக்கு, நீ பத்துக்கிட்டு போனேன்னு சொல்லி பாருங்க. He will not come to you. பிரியமானவர்களே, நீங்க கவலைப்படாம இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களால அதுக்கு கிருபை ஆண்டவர் தந்துட்டாருன்னு வைங்க, இந்த வசனத்தின்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசுக்கு உங்கள்கிட்ட என்ன வேலை, இந்த பையன் என்னத்தா கூடுதாலும் கவலைப்பட மாட்டான். ஆண்டவர் என்ன நினைப்பார், இந்த பையனை முழுமையா விசுவாசிக்கிற பையன், அவனுக்கு எதுக்குங்க சோதனை அடுத்து? Just imagine, if you want Satan to leave you for a longer period, he will definitely come back, but for a longer period you have to trust God at all times. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் பார்த்துக் கொள்வார். சரியான இடத்துல தாங்க கொடுத்துருக்கோம். எங்க பேங்க் லாக்கர்ல கொண்டு வச்ச பின்னாடி உங்க நகையை கொடுத்து நீங்க கவலைப்படுறீங்களா? கவலைப்படுறமா சொல்லுங்க. பேங்க் லாக்கர்ல கொண்டு நகையை வச்சாச்சு, சர்டிபிகேட்டை வச்சாச்சு, ஊருக்கு கிளம்புறோம், ஐயோ அந்த நகை பேங்க்ல என்ன ஆயிருமோ அப்படின்னு சிலர் கவலைப்படலாம், அது வேற விஷயம். 99% அது லாக்கர்ல வச்சாச்சுங்க, அப்பாடா. நீங்க உங்க பிரச்சனைய இயேசு இந்த லாக்கர்ல வச்சுட்டீங்களா, வைக்கலையா? சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்களுடைய வியாதி, அது கேன்சராவே இருக்கட்டும், கர்த்தருடைய செஸ்ட்ல அவருடைய பெட்டகமாகிய இருதயமாகிய இயேசுவின் இருதயமாகிய லாக்கர்ல வச்ச பிறகு நீங்கள் கவலைப்படுகிறது அர்த்தமில்லை பிரியமானவர்களே. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது வேதனை வரும்போது ஒண்ணு கவலைப்பட, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருடா, அவரை உடைய நமக்கு நம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறை, நம்முடைய வாழ்க்கையில அக்கறை, நம்முடைய சரீரத்தின் மேல் அக்கறை. உங்கள் சரீரத்தை கொடுத்தவரே அவர் பிரியமானவர்களே. உங்களுக்கு கால் இருக்குல்ல, பிடிச்சுக்கங்க. அப்பா கருவில அவரா டிசைன் பண்ணது உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப நீங்க கவலைப்படாமல் இருப்பது ஒரு கட்டளை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப அதனுடைய சீக்வன்ஸ் இருக்கு. நீங்க உங்க சிந்தையில எல்லா ஓட்டையும் விட்டுட்டு கவலைப்படாம நீங்க இருக்க முடியாது. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கடைசியா பிரியமானவர்களே, 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு வசனம் ஒரே காரியத்தை 2 தடவை சொல்றதுன்னா டபுள் இம்பார்ட்டன்ஸ் அர்த்தம். நீ என் பிள்ளை, நீ சந்தோஷமா இருக்கிறதா என்னுடைய நான் உனக்கு கொடுக்கிற கட்டளை. இட் இஸ் யுவர் சாய்ஸ். எப்படி சொல்லுவார் கர்த்தர், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் நான் உங்களை இருக்க பண்ணுவேன். நிச்சயமா அவர் தான் பண்றாரு. ஆனா என்ன அங்க காரியம் சொல்லப்படுது, இருங்கள். ஏன்னா இது எல்லாமே கொடுத்துட்டாரா ஆண்டவர். வந்துங்க ஒரு கிஃப்ட் உங்க கையில கொடுத்துட்டு இதை வாங்கி அனுபவின்னு சொன்ன பிறகு, நான் எனக்கு இதெல்லாம் பெரிய கிஃப்டா தரல, நான் அதை பிரிச்சு கூட பார்க்க மாட்டேன்னு ஓரமா வச்சா, அப்படிதான் நம்ம எல்லாரும் வச்சிருக்கோம். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே ஜென்மங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் மாத்திரமே. உங்களால மட்டும்தான் அது முடியும். பிரைம் மினிஸ்டரால கூட முடியாம இருக்கலாம், ஆஃப் எனி நேஷன். பெரிய பெரிய செல்வந்தர்களால் முடியாமல் இருக்கலாம், ராஜாக்களால் முடியாமல் இருக்கலாம்.
நீங்கள் தரித்திரராக கூட இருக்கலாம், ஆனால் உங்களால் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்க முடியாதவன வேதத்தில் எழுதவே கூடாதுங்க. சீக்வன்ஸ் முக்கியம். உங்கள் சிந்தையிலே நீங்கள் கவனமா இருந்தால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியும். என் காலங்கள், என்னுடைய காரியங்கள் அவர் கையில் இருக்கிறது. அப்படி ரெண்டுலையும் சிந்தையிலே சரியா இருந்து கவலையே படாம இருந்தா அந்த சந்தோஷமும் சமாதானமும் வருமா வராதா? எதுக்குமே அஞ்ச மாட்டீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜாய் 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 இப்பவே ஆரம்பிக்கலாங்க இந்த பரலோகம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பரலோகம் உங்களுக்குள் இருக்கிறது, வெளியே இல்ல, நிச்சயமா இல்ல, உங்களுக்குள் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிறது. தயவு செய்து இந்த 3 காரியங்களை மறந்து போகாதிருங்கள். என் சிந்தனை இனிமே நான் சிந்திக்கிறதுல எது சரியில்லையோ உடனே வெட்டிடுவேனா. 2வது, நான் கவலையே படக்கூடாதுங்கிறத எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. என் சூழ்நிலைகள், என் வேதனைகள், நீங்க அவரை ட்ரஸ்ட் பண்ணதான் ஆண்டவருக்கும் பிடிக்கும், பிசாசும் பயப்படுவான். வேணுமா வேண்டாமா அது உங்களுக்கு? The more you are worried, the more trust you don't have on God. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது பிளைட்ல ஏறி உட்கார்ந்துட்டு நீங்க இந்த பைலட் நம்மளை கொண்டு சேப்பானான்னு அழுதுருக்கீங்களா? என்னைக்காவது எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? 35,000 அடி விழுந்தா பீஸ் ஆயிடுவீங்க நீங்க. அவ்வளவு டிஃபிகல்ட் டாஸ்க். எல்லாமே மிஷின் ஃபெயிலியர் ஆனா சொல்லி முடிஞ்சு. என்னைக்காவது பயந்தோமா பிரியமானவர்களே? ஒரு டெக்னாலஜியை நம்புற அளவு கூட நம்ம கர்த்தரை நம்பலையே. அப்படி ரெண்டுலையும் சரியா இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு ஆழமான எங்களுக்கு தேவையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. நிறைய நேரங்கள்ல நாங்க வந்து என்ன செய்கிறோம் என்பதையே முக்கியப்படுத்தி இருக்கிறோமே தவிர, நாங்க பார்த்த இந்த 3மே மனதளவான காரியம், செயல் அளவான காரியம் அல்ல. எங்கள் சிந்தையில இனிமே என்ன வந்தாச்சு, ஏசப்பா அவர்கிட்ட கொடுத்தாச்சு, ரைட், அவர் பார்த்துக்குவார், நம்ம போயிட்டே இருப்போம். ட்ரெயின்ல டிக்கெட் தீபாவளி நேராண்டவரே, எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. சென்னைக்கு போறதுக்கான ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட், கன்ஃபார்ம் டிக்கெட் கையில இருந்தா எத்தனை லட்சம் கூட்டம் அலை மோதி கொண்டு ஸ்டேஷன்ல இருந்தாலும் அந்த டிக்கெட்டை வச்சிருக்கேன், கவலையே பட மாட்டாண்டவரே. நாங்களும் அப்படித்தான் வாழ எங்களை அழைக்கிறேன். ஏன் என் பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் வேதனையில் இருக்கிறீர்கள்? இன்னும் ஏன் நீங்கள் சந்தோஷமாக இல்லை? இன்னும் ஏன் உங்கள் சிந்தைகளை நீங்கள் சரி செய்கிறதில்லை என்று எங்களோடு பேசி இருக்கிறீரப்பா. இந்த செய்தியை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில மறந்து விடாதபடி இந்த 3 கரெக்டா நாங்க வாழ்ந்தோம்னாலே 70% நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி உள்ளதாய் மாறுமாண்டவரே. இதை அறிந்து புரிந்து நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. விசேஷமாக ஆண்டவரே, அருமையான இந்த ஜனக்கூட்டம் ஆண்டவரே, ISPF கூட்டம், இந்த வார்த்தையை வேறு எந்த வடிவிலாவது ஆண்டவரை கேட்பார்கள். ஆனால் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு மேலுடைய ஆவியின் வல்லமை அளவில்லாமல் வரட்டும் ஆண்டவரே. மனிதர்கள் அப்பா, நாங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, நீ கவலைப்படாத, நீ ட்ரஸ்ட் பண்ணு, நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன். ஆனா எங்களால அநேக நேரங்களில் இது போராட்டமாக இருக்கிறது அப்பா. ஆகையினால் தான் இதை கற்று தந்தீரோ தெரியவில்லை ஆண்டவரே. இந்த செய்தி எங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்ய